மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக ஏற்கனவே அதல பாதாளத்தில் இருக்கும் பாகிஸ்தானின் பொருளாதாரம் பயங்கர வீழ்ச்சி அடைந்துள்ளது. விண்ணை முட்டும் விலைவாசி காரணமாக பாகிஸ்தானில் மக்கள் கதறுகின்றனர். தற்போது பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடி மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு காரணமாக அங்குள்ள சாமானிய மக்கள் அத்தியாவசிய உணவுகளை கூட வாங்க முடியாமல் தவித்து வருகின்றனர். குறிப்பாக ஆட்டுக்கறி விலை கிலோ ரூபாய் 2700 தொட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் நிலவும் கடும் பணவீக்கம் மற்றும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக பஞ்சாப் மாகாணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உணவுப் பொருட்களின் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது. பாகிஸ்தானில் நிலவும் கடும் பணவீக்கம் மற்றும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக பஞ்சாப் மாகாணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உணவுப் பொருட்களின் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது. பாகிஸ்தான் அரசு பெட்ரோலிய பொருட்களின் விலையை அதிரடியாக உயர்த்தியதால் சரக்கு போக்குவரத்து செலவுகள் பல மடங்கு அதிகரித்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டால் விலை பொருட்களை சந்தைக்கு கொண்டு வருவதில் சிக்கல் ஏற்பட்டு சந்தையில் பொருட்களின் தட்டுப்பாடு நிலவுகிறது. பாகிஸ்தானில் ஆட்டுக்கறி 1 கிலோ ரூபாய் 2700க்கும், உளுந்து 1 கிலோ ரூபாய் 580க்கும், அரிசி 1 கிலோ ரூபாய் 400க்கும், 1 லிட்டர் பால் ரூபாய் 230க்கும், 1 டஜன் வாழைப்பழம் ரூபாய் 250க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள லாகூர் போன்ற முக்கிய நகரங்களில் நடுத்தர குடும்பங்கள் இறைச்சி மற்றும் பழங்களை வாங்குவதை கைவிட்டுள்ளனர். அடிப்படை தேவையான பால் மற்றும் அரிசி விலையே சாமானியர்களின் பட்ஜெட்டை தாண்டியுள்ளதால் அங்குள்ள மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சர்வதேச நிதியுதவி மற்றும் பிற நாடுகளின் உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் பாகிஸ்தான் அரசுக்கு இந்த உள்நாட்டு விலைவாசி உயர்வு பெரும் சவாலாக மாறியுள்ளது.